வெல்கம் டு அமுது கிச்சன். இந்த சம்மருக்கு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எப்படி வெரைட்டியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் மேங்கோ லெமன் ஜிஞ்சர் ஜூஸ், சின்னமன் ஜூஸ், மசாலா லெமன் ஜூஸ், புதினா ஜூஸ், சில்லி லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பனங்கற்கண்டை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சுகர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால இந்த மாதிரி பனங்கற்கண்டை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்பப்போலாம் சுகர் தேவையோ அப்போல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பனங்கற்கண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மேங்கோ ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சியை நான் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் 1 இன்ச் அளவுக்கு. இது கூட கல் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் ஓகே, இல்லை நசுக்கி எடுத்தாலும் ஓகே தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டினதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சர்விங்காக ஒரு டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்க பனங்கற்கண்டு பொடியை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி மேங்கோ ஜிஞ்சர் ஜூஸை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம சக்கரை போடாமல் வெறும் உப்பு போட்டு கூட நம்ம குடிச்சிக்க முடியும். இதில் நம்ம லைம் ஜூஸ் 1 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மேங்கோ ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் ரெடி. இது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக நம்ம குடிக்கிறதுக்கும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா சில்லுன்னு நம்ம குடிக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரணமாகவே லெமன் ஜூஸ் வெறும் லெமன், உப்பு, சக்கரை போட்டு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கும்போது நமக்கு நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து குல்கி லெமன் ஜூஸு எப்படி நம்ம சிம்பிளாக செய்ய முடியுன்றது பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், லெமன், புதினா, கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவே நான் கொஞ்சம் பழுத்ததாக கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லெமன் ஜூஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்பைஸியாக எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், லெமனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டாக நசுக்கி எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். புதினா போட்டு நசுக்கி எடுத்துக்க போகிறோம். லெமனில் விதைகள் நீக்கி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. விதையோடு இருந்துச்சுன்னா கசப்பு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி எடுத்தால் போதும், ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு நம்ம கிண்ணத்தில் போட்டு தண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஷேக்கர் இருந்துச்சுன்னா இதெல்லாமே போட்டு ஷேக்கர்லேயும் நம்ம பண்ணிக்க முடியும். ஷேக்கர் இல்லைன்னு போது இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி எடுத்து நம்ம டம்ளரில் சர்விங் டம்ளரில் ஊற்றிக்கலாம். இதுக்கு சக்கரை கொஞ்சம் கூட பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக நிறையா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுருக்கோன்றதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம சுகர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணிக்கு பதில் நீங்கள் சோடா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் சோடா போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்மருக்கு ஸ்பைஸியாக ஒரு லெமன் ஜூஸ் செய்யலாம்னா இப்படி செஞ்சு குடிச்சிக்க முடியும். ஸ்பைஸியான சில்லி லெமன் ஜூஸ் ரெடி. ஸ்பைஸியான சில்லி லெமன் ஜூஸ் நம்ம செஞ்சாச்சு. அடுத்து சின்னமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்னமன், சால்ட்டு, ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னமன் பவுடர் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். பவுடர் இல்லைனா நீங்கள் பட்டையே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி துருவுனது, கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். இதில் அந்த வாசனை வரணுன்றதுக்காக நம்ம எடுக்கிறது. இந்த மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய சின்னமன் சிரப் ரெடி. இதை நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு, உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு எல்லாமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த சின்னமன் ஜூஸு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறத ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்னமன் லெமன் ஜூஸ். வெயிட் லாஸ்க்கு,
கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம புதினா லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம எங்கேயோ வெயிலில் போயிட்டு வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ் நம்ம எடுத்தோம்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் நமக்கு. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறேன். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா இந்த மாதிரி புதினா சிரப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா வந்ததும் நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டு சர்க்கரையை போட்டு இன்ஸ்டண்ட்டாக இந்த ஜூஸை குடிச்சிக்க முடியும். இது நமக்கு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். வெளியில் போயிட்டு வந்த டயர்ட்னஸ் நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நம்ம புதினா ஜூஸை டம்ளரில் விட்டு இது கூட நம்ம வேண்டிய அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புதினா லெமன் ஜூஸ் ரெடி. நல்லா ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். டயர்ட்னஸ் உடனே நமக்கு ரிலீஃப் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மசாலா லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம மசாலா டீக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதே தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். தனியா, சீரகம், இஞ்சி, மிளகுத்தூள் இது எல்லாமே நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். எல்லாம் கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட விட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக நமக்கு சுண்டி வந்துட்ட உடனே நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது டைஜஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணி குடித்தோம்னா இம்மிடியேட்டாக நமக்கு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். தேவையான அளவுக்கு நம்ம சுகரை சேர்த்துக்கிட்டு தண்ணி விட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா லெமன் ஜூஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்க 5 லெமன் ஜூஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு பயனளிக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நான் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறைய என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.